உங்கள் அனைவருக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. அரசியல் அதிகாரம் நம்ம கிட்ட இருக்காப்போ இருக்கான்னு கேட்டா, இந்த பேராவூரணி சட்டமன்ற தொகுதி காலம் காலமாக முத்திரையர்கள் வசம் இருந்த தொகுதி, முத்திரையர்கள் பெரும்பான்மையான தொகுதி, முத்திரையர் கிராமங்கள் பெரும் எண்ணிக்கையில உள்ள தொகுதி. ஆனா அந்த தொகுதி இப்ப யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அவர்கள் இந்த தொகுதியிலே பெரும்பான்மையாக இருந்தால், அதிகமான எண்ணிக்கையிலே இந்த கிராமங்களிலே இருந்தால், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராவதிலே எந்த தவறும் இல்லை, அவர்கள் இருந்து கொள்ளலாம். ஆனால் நாம் பெரும்பான்மையாக உள்ள தொகுதியில சிறுபான்மை சமூகம் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம்? ஒரு மிருகம் இருக்குல்ல, இந்த மிருகம் தான் ஒரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடும் ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா. அதே மாதிரி இந்த சாதி ஆயிடுச்சு. சொந்த சாதிக்காரன் நிக்கும் போதும் தோக்கடிச்சு அழகு பார்க்கிற சமூகம் இது முத்தரையர் சமூகம். அதனால்தான் தமிழகத்துல 1,25,00,000 பேர். தமிழ்நாட்டுல எவ்வளவு பேரு? நம்ம எல்லாம் சொல்லுவான் 3 கோடி பேர் இருக்கோம்மா. பொய். 1.5 கோடிமா, அதுவும் இல்ல. 1,25,00,000 பேர் தான் இருக்கும். அதுல வாக்களிக்க தகுதி உடையவர்கள் 80,000-90 லட்சம் பேர். முத்தரையர் ஓட்டர்ஸ் 80,000-90 பேர் தான் பெரும்பான்மை. ஏன் இந்த பெரும்பான்மை சமூகத்தை மாறி மாறி இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய 2 திராவிட கட்சியும் மதிக்கிறதே இல்ல, கண்டுக்கிறதே இல்ல, புறந்தள்ளுறான்? அப்படின்னா இவன் பெரும்பான்மையா இருக்க இடத்துலயே இவன் ஜாதிக்காரன் நிப்பாட்டினா ஓட்டு போட மாட்டான். இவன் பெரும்பான்மையா இருக்க பஞ்சாயத்திலேயே 4 வீடு 5 வீடு உள்ள நாடா இருக்கோ, வெள்ளாள இருக்கோ, செட்டியா இருக்கோ ஓட்டு போடுறான். இவனெல்லாம் எதுக்குடா மதிக்கணும்? இவெல்லாம் மனுஷனா முதல்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான், நான் நினைக்கல. புரிஞ்சுக்குங்க. அப்ப என்ன பண்றான்? வன்னியர்கள், வட தமிழ்நாட்டிலே வன்னியர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொகுதியில வன்னியரை தவிர்த்து வேற யாராவது நிப்பாட்டிட்டு வன்னியர் கிராமங்களுக்கு நுழைஞ்சிட்டு வந்தானா அவன் தான் உண்மையான அதிமுககாரன், திமுககாரன், ஆம்பளை சிங்கம். நுழைய முடியாது. வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்க தொகுதியில வன்னியர்களை தவிர்த்து வேற யாராவது திமுகவோ அதிமுகவோ சட்டமன்ற உறுப்பினராவோ பாராளுமன்ற உறுப்பினராவோ மாவட்ட செயலரோ நிப்பாட்டினா கிராமங்களுக்குள்ள நுழைய விட மாட்டான் வன்னியர். அதே போலதான் வன்னியர்கள் யார்கிட்ட இருக்காங்க? யார் அவர்களுக்கான தலைமை? பாட்டாளி மக்கள் கட்சி தான் அவர்களுடைய தலைமை. கண்ட பயலெல்லாம் அவங்க தலைமையா ஏத்துக்கிறது இல்லைங்க வன்னியர்கள். நானும் வன்னியர் ஓட்டு வன்னியருக்கு செருப்பாலே அடிப்பான், ஓடுறாங்க. யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும். யாரா நீ? இந்த மக்களுக்கு எல்லா காலத்திலும் கஷ்ட நஷ்டம் வந்தப்ப நாங்க நிப்போம், பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கும். நீ தேர்தல் நேரத்துல மஞ்சள் துண்டை போட்டு வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொன்னா சப்புன்னு அரைஞ்சு வரட்டி விடுவான். அது அந்த சாதியில் இருக்கிறதாலதான் ஒரே தலைமை நிக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய தலைவர் ராமதாஸ். அதே போலதான் பறையர் சமூக மக்கள் விழிப்புணர்வு இல்ல, அன்றாடம் காட்சியா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆபத்து காலத்துல அவர்களுக்கு கடவுளா வந்து நின்னவர் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன். புடிச்சுக்கிட்டான்ல எம்பிங்க. இன்னைக்கு பான சின்னத்துல நின்று எம்பி, உதயசூரியன்ல நின்று எம்பி இல்ல. இப்ப எனக்கே ஒரு சீட்டு கொடுத்தா கூட நான் என்ன பயப்படுவேன்?
திமுகவில் கூட்டணியில போனா உதயசூரியன் நிக்கணும்னு நினைப்பேன். இருங்க, ஏடிஎம்கேல கூட்டணி போனா ரெட்டல நிக்கணும் தான் நான் நினைப்பேன். ஆனா திமுகவோட கூட்டணி, ஆனால் பானை சின்னத்துல நின்று அவங்க தலைவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி பறையர் சமூக மக்கள் டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம நின்னோம்னா என்னென்ன பண்ணுவோம். இங்க நான் நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஒரு பேச்சுக்கு நான் நிக்கிறேன்னு வந்துட்டேனா, தூங்கிட்டு இருந்தவன் கை காலி இழுத்தவன் தலைவர், அவன்லாம் இந்த சாதிக்கு கண்ணு தெரியாதவன், கருப்பு கண்ணாடி போட்டவன், புரியுதுங்களா, மஞ்ச துண்டு போட்டவன், நல்லா கொரட்டை விட்டு தூங்குறவங்க வருவான். செல்வகுமார் மோசமான துரோகி. ஆம்பளையா இருந்தீங்கன்னா எந்த தலைவரா இருந்தாலும் சரி, முத்திரையர் சங்க தலைவர், நான் ஸ்டாலினை எதிர்த்து தமிழக அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் அறிவிப்பேன், எதிர்த்து நிற்பேன். எடப்பாடி இந்த தொகுதிக்குள்ள வரும்போது என் தம்பிங்க வண்டியை மறிச்சான். அடுத்து எடப்பாடி வரும்போது எங்க மேல என்ன வேணாலும் வழக்கு போடலாம். அதை பத்திலாம் கவலைப்படாம ஆம்பளத்தனமா நாங்க நிக்கிறோம்ல. இது மாதிரி ஒரு சங்க தலைவராக ஆம்பளத்தனமா ஒரு குக்கிராமத்துல பேசுறா பார்ப்போம். இது குக்கிராமம் தான். இங்க வந்து எடப்பாடியை பத்தி பேசு, ஸ்டாலினை பத்தி பேசு, ஒரு பயலும் பேச மாட்டான். ஏன்னா பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியா இருக்கணும்ல. நான் பொண்டாட்டி பிள்ளை விட்டு வந்து 3 நாள் ஆச்சு. இங்க அவன்லாம் பொண்டாட்டி பிள்ளையோட தான் இருப்பான். அப்ப நீ நல்ல கணவனா இருந்துக்கடா, நல்ல தலைவனாக முடியாது. ஏன்னா அந்த தகுதி எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் நிறைய தம்பிகளை உருவாக்கி வச்சிருக்கோம். இது ரொம்ப பேராபத்துங்க. சமுதாயத்துல கண்ட பயெல்லாம் தலைமையா வருது, ரொம்ப பேராபத்து. அதுவும் பெரிய கிராமனால இதுல பேசுறீங்க. அதுவும் தேர்தல் நேரத்துல கண்ட பயலாம் வரும். வாங்கன்னு சிவப்பு கம்பல வரவேற்பு கொடுத்தீங்க, சாதி நாசமா போறதைனாலும் காப்பாற்ற முடியான்னு சொன்னா பறையர் சமூக மக்களுடைய ஒரே தலைமை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். வன்னியர்களுக்கான ஒரே தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அதே மாதிரி முத்திரையருக்கான ஒரே தலைமை வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழரசன் கட்சி மட்டும்தான். தேர்தல் நேரத்துல மட்டும் வந்து பேசுறவங்க தலைவனா? முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நடிகரை பார்த்தோம், அவருக்காக ஓட்டு போட்டோம். அடுத்து அவர் கூட இருந்தாங்கன்னு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டோம். நல்ல கதாசிரியர் அப்படின்னு யாருக்கு ஓட்டு போட்டோம்? கலைஞருக்கு. இப்போ ஒரு நடிகர் வந்துட்டாரு. யாரு யாரு? நான் ஒரு கிராமத்துல பேசும்போது சொன்னேன், காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் படிக்கலன்னு சொல்றாங்க, அவர் மக்களுடைய மனசை படிச்ச மனிதர், நல்ல மனிதர் கர்ம வீரர் காமராஜர். அவரு இப்ப விஜய் வர்றத அப்பவே சொல்லிட்டாரு. என்னன்னு தாய்மார்கள்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, காமராஜர் சொல்றத நான் சொல்றேன். இது ஏன் கருத்து இல்ல, காமராஜர் ஐயா சொன்னதை நான் சொல்றேன். ஒரு நடிகன்ட்ட கூத்தாடி கிட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா அந்த கூத்தாடி அந்த நாட்டை கூத்தியா கிட்ட கொடுப்பானா. காமராஜர் சொல்லியிருக்காரு. பிறந்த நாள் அப்ப விஜய் எங்க போறாரு? யார போய் பாக்குறாரு? யார பாக்குறாரு? திரிசாவை. நான் சொல்லல, இவன் தான் சொல்லியிருக்கான். திரிசா ஒரு நாய் கொடுப்பாங்க, அந்த நாயை வச்சு கொஞ்சிக்கிட்டு படுவாரு. கேவலம் கேவலம். உனக்கு ஒரு கூட்டம், மத்தவங்களாம் போயிட்டு போறான், நம்ம ஏண்டா போகணும்? விசில் அடிச்சான் குஞ்சு தற்கூரி எல்லாம் கர்மமா போயிட்டு போறான். நம்ம தம்பிங்க நாடாண்ட வம்சத்துல அந்த தம்பிங்க தயவு செஞ்சு போவாத. அவன் திரிசா கிட்ட நாட்டை விட்டுருவான். அத காமராஜர் சொல்லியிருக்காரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமத்துல எல்லாருமே மாநாட்டுக்கு வரணும். மாநாட்டுக்கு வரீங்களேன்னு நான் பேசின கருத்துக்களை முதல்ல கேட்டுக்குங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 3 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு திரட்டிடுவேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை.
பெரிய கிராமங்கள்லாம் ஒருத்தா நிக்கணுமா இல்ல, அது மாதிரி நின்னுங்க, ஒரே தலைமை. நாளைக்கு இன்னொருத்த வந்து ஏதாவது ஒரு தலைமை வாப்பா நீ என்ன எத்தனை மாநாடு நடத்தினு கேளுங்க. இது 3வது மாநாடு. வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் 2 மாநாடுகளை நடத்தி இப்ப இது 3வது மாநாடு நடத்துறோம். பொதுக்கூட்டம், கணக்கு அடங்கா பொதுக்கூட்டம். எப்படி இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பேர்ல எல்லா தொகுதியிலுமே பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். அதே மாதிரி பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடுங்கிற பேர்ல 8 பாராளுமன்ற தொகுதியில மாநாடுகளை நடத்தி முடித்திருக்கிறோம். பேரரசர் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுக்க 16 இடங்கள்ல நடத்தி இருக்கிறோம். சொல்லு எந்த தலைவரா இருந்தாலும் சொல்லுங்க. நான் பழைய சங்கம் புது சங்கம் எவனையா இருந்தாலும் சொல்லு. ஆர்ப்பாட்டம், 1000க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டம். இந்த மக்களுக்காக யாரை வேண்டுமானாலும் எதிர்க்க துணிந்த தம்பிகளை உருவாக்கி இருக்கிறோம். அதனால ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், 2ஆம் தேதி முதல்வர் வரணைக்கு திருச்சியில ஒரு ஆர்ப்பாட்டம். யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்போம் இந்த மக்களுக்காக. அது மாதிரி எவனாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்கான்னா சொல்லுங்க, தலைவனா ஏத்துக்கலாம், நானும் வரேன். போற ஊர்ல எல்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரமாட்டீங்களா? ஏண்டா கோபுரமும் ஒன்னும் குப்பையும் ஒன்னா கேக்குறேன், பசு ஒன்னும் பண்ணியும் ஒன்னா. நான் பசியா அவன்லாம் பண்ணிங்கிறேன். எப்படிடா பண்ணி எந்த வேலையும் செய்யலையா? அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அவன 6 குண்டர் தடுப்பு காவல் ஒரே நேரத்துல 6 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைதானான் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர். வேற எந்த சங்க பொறுப்பாளராவது குண்டர் தடுப்பு காவல்ல கைதானான்னு சொல்லுங்க. சாதிக்காக நான் சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். 42 வழக்கு இருக்கு. உங்களுக்கும் அம்மா அப்பா இருக்கு, எனக்கும் அம்மா இருக்கா, அப்பா தான் இல்ல. கேட்பாங்கல்ல 42 வழக்கு எதுக்கு? பங்காளி சண்டையில வந்துச்சா? எவனையாவது கடத்துறதுக்காக வந்துச்சா? பணம் கேட்டு இல்ல ஏதாவது கம்பெனிஸ்ல போய் ஏறி மிரட்டணுமா? இல்ல. இது மாதிரி பேசும்போது போலீஸ் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. வேலையை பாருன்ட்டு உட்காந்து பேசுவேன். இது மாதிரி போட்ட கேஸு. அப்புறம் எப்படியாவது இவனை ஒரு ரவுடி மாதிரி சித்தரிச்சலான்னு 3 வழக்கு, வெடிகுண்டு வழக்கு. அந்த வழக்குல நான் தான் ஏ1. நான் திண்டுக்கல்ல இருக்கும் போது திருச்சியில வெடிகுண்டு வெடிச்சாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஏன்னா ஹோல்சேல் டீலர் நான் தான். ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, பாசா படத்துல, நாசிக்கில நோட்டடிச்சா பாசாவுக்கும் பங்கு பாருமாங்கல்ல, அது மாதிரி எங்க பகுதியில் ஒரு வெடிகுண்டு வெடிச்சிருச்சு. உங்க பகுதியில் இப்ப ஏசியா இருக்காரு, சார் வெடிகுண்டு வச்சு. ஆமா சார் வெடிச்சிருச்சு. இல்ல நம்பாளுங்க தான். என்ன சொல்ல வர்றீங்க? நாங்க தான் வெடிகுண்டு கட்டி போட்ட வழக்கு எல்லாமே பொய் வழக்கு. எப்படியாவது என்ன ரவுடி ஆக்கலான்னு பார்த்தாங்க, முடியவே முடியாது. மக்களுக்கானவன். இப்ப வேற ஆள் தான் இங்க வந்தோடனே சால்வை வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். அவனையும் நீங்க தலைவராக தான் ஏத்துக்க போறீங்க. பேசணுங்கிறது கட்டாயம். இப்ப இது பெரிய கிராமம், அதனால பேசுறேன். அதுக்காக புரிஞ்சுக்கோங்க, நல்லவன் யாரு கெட்டவன் யாரு இந்த சாதின்னு புரிஞ்சுக்கோங்க. பணம் உள்ளவனுக்கெல்லாம், வசதி உள்ளவனுக்கு போய் வாச கூட்டாதீங்க. பெரிய கோடியா வச்சிருந்தா நல்ல தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணுலையா குத்திக்க முடியும்? பொட்டையாவாதா கண்ணு? ஆமா ஆவாதா? தங்க ஊசிங்கிறதுனால கண்ணுல குத்திக்குவீங்களா? எதுவும் வேலை செய்ய தெரியாது, பேச தெரியாது. தமிழக முதல்வர் வந்த கூட்டம் 1 மாசத்துக்கு முன்னாடி சில பேர் பார்த்திருப்பீங்க. பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்குறாங்க. பேசணும்னா நான் போய் தமிழக முதல்வர் அப்படியா இப்படியான்னு புகழ்ந்துருந்தேன்னு வச்சுக்க, கன்ஃபார்மா எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துருப்பான். பரவாயில்லடான்னு. நான் போய் என்ன தெரியுமா பேசுனேன்? பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய 1350வது சதய விழாவை கொண்டாடி முடித்திருக்கிற சமூகம். இப்ப நான் என்ன சொல்றேன் முதல்வர்கிட்ட, எப்பா 1000 கால வரலாறு எங்களுக்கு இருக்குப்பா. எங்க பேரரசர் வயது 1350 மேடையில உட்கார்ந்துருக்கார் முதல்வர். நான் இந்த கார்னர்ல பேசுறேன், முதல்வர் உட்கார்ந்துருக்கார். அடுத்து மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் சொல்றேன், 2யுமே சொல்றேன்.
மத்திய தமிழ்னா உங்க பகுதி வந்துடும், டெல்டாவும். தென் தமிழகம் மதுரை விருதுநகர் பெரும்பான்மையா இருக்காங்கிற. அடுத்து சொல்றேன், கோரிக்கை வைக்கிறேன். முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு கருணையோடு இந்த முத்தரையர் சமூகத்தை கடைக்கண் பார்வை, முதல்வருடைய கடைக்கண் பார்வை இந்த முத்தரையர் சமூகத்தின் மீது படணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல முதல்வர் பேச வந்து என் பேரை குறிப்பிட்டு கடைக்கண் பார்வையில் முழு பார்வை உங்கள் பக்கம் படும், அதுல எந்த சந்தேகமும் வேண்டான்னாரு. முழு பார்வை பற்றுச்சா அப்படின்னு கேட்காத, முதல்வர் காதுல நாங்க முத்தரையர் 1000 கால வரலாறு உள்ள சாதி, மத்திய தமிழகத்துல தென் தமிழகத்துல இருக்கோம், தயவு செஞ்சு திரும்பி பாரியா. அப்படியே மேம்போக்கா கல்லரு, ரெட்டியாரு, நாடாரு, செட்டியாரு இவனையே பாக்குற, எங்களையும் பாரு அப்படின்னு சொன்னவன் தான் இந்த செல்வகுமார். புரிஞ்சுக்குங்க, நல்லவர்கள் பக்கம் நின்னுங்க, போலிகள் எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கங்க. நீட்டா வருவாங்க, கண்ணாடி போட்டுப்பாங்க போலிகள். நல்லவர்கள் கண்ணாடி போடாம என் ட்ரெஸ்ஸை போய் நான் மஞ்சள் கலர்ல போறேன்னா காரணம் என்ன தெரியுங்களா? என் சமுதாயத்தில் நான் போய் தபால் தலை வெளியீட்டு விழாக்கு உட்கார்ந்தோம்ல, டீ பார்ட்டி நிதியமைச்சரோட, நானே நிதியமைச்சரு குடியரசு துணைத் தலைவர் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது அந்த அம்மா என்னை பார்த்து கேட்கிறாங்க தமிழ்ல, நிர்மலா சீதாராமன் ஏன் எல்லாரும் எல்லோ கலரா போட்டிருக்காங்க? நாங்க போன 9 பேருமே எல்லோ சட்டை, மீதி எல்லாம் நீட்டா வந்துட்டான். டெல்லிக்கு தானே போறேன், டெல்லிக்கு போனாலும் நான் முத்திரையர்ரா, முத்திரையருடைய அடையாளம்டா, முத்திரையருடைய பிரதிநிதி நானு. அப்ப அந்த அம்மா கேட்குறது, ஏன்னா அம்மா எங்க சமுதாயத்தோட கலர்மா, எங்க கொடியே மஞ்சள் கலர்ல தான்மா இருக்கும் அப்படின்னு சொன்னவன் தான் இந்த செல்வகுமார், மத்திய நிதி அமைச்சர்கிட்ட. புரிஞ்சுக்கங்க, இத சொல்றான். இந்த ட்ரெஸ் இல்லாம முடியெல்லாம் வெட்டிட்டு ஏய் அழகா இருந்தவன்டா செல்வகுமார். MBA MPhil படிச்ச பொண்ணு என்னை லவ் பண்ணாடா, அவதான்டா என் பொண்டாட்டி. இப்போ அழகா இருப்பான் செல்வகுமார். போட்டோ எல்லாம் பேச அவன் சொல்றான், திருச்சியில இருந்து ஒரு தலைவர் முடியெல்லாம் ஒழுங்கா, மயிரெல்லாம் ஒழுங்கா இருக்கு. கடவுள் கொடுத்த உருவம்டா இது, எங்க ஊர் சமயபுரம் மாரியம்மன் கொடுத்த உருவம் இது, அம்மா போட்டு வச்ச முடி அப்படியே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பணிக்கு வந்தேன். அவன் சொல்றான், மசரெல்லாம் வெட்டிட்டு நல்லா நீட்டா கண்ணாடியை போட்டுட்டு எப்படி போகணுமா, அவனை மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டே போகணுமா. நல்லா கேட்டுருவேன், அப்புறம் குடும்பத்தை பத்தி எல்லாம் இழுத்துருவேன். நான் சில்லறத்தனமாவும் பேசுவேன், டீசெண்டாவும் பேசுவேன். முதல்ல புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் யாரு கொடுக்குற இடம்? நீங்க கொடுக்குற இடம் தான். வாங்க தலைவரை, வந்தோடனே வாங்க சால்வை போட்டு விடுறது. போட டெல்லியில இங்கேருந்து நான் போய் தபால் தலையில வெளியிட போனா என் மேல இருக்க வழக்கு அப்புறம் எடுத்து கொடுக்குறாங்கங்க. அந்த குடும்பம் வெடிகுண்டு வழக்கு இருக்கு, எல்லா வழக்கு இருக்கு. எப்பா எல்லா வழக்கு இருக்கும் போதாம்மா மோடிக்கு பின்னாடி நின்னேன் நானு. எல்லா கேஸ் இருக்கும் போதுதான் பிரச்சார கூட்டத்துல மோடிஜிக்கு பின்னாடி நின்னேன், மோடிஜியை வரவேற்றேன். காரணம் என்ன? மக்கள் பலத்தோட இருக்கான் செல்வகுமார். அவன் தேவைன்னு பிஜேபி நினைச்சிச்சு, அதனால கூட வச்சுக்கிட்டான். சும்மா வைப்பாங்களா? உங்களை மாதிரி இருந்தா. இப்பவும் சொல்றேன், அங்கீகாரத்தை திமுக அதிமுக பிஜேபி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, 30 தொகுதி இந்த தொகுதியிலையும் ஆளை நிப்பாட்டி 30,000 ஓட்டு 40,000 ஓட்டை வாங்குவேன். என்னையால ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். எப்படி? ரகுபதி சட்டத்துறை மந்திரி, கனிமவளத்துறை மந்திரி, செல்வகுமார் அங்க நிக்கலன்னா அவர் மந்திரியே கிடையாது, வைரமுத்து தான் ஜெயிச்சிருப்பாரு அங்க ஏடிஎம்கே வேட்பாளர். இது மாதிரி நடந்துரும். மிரட்டுறேன், உண்மையாவே மிரட்டுறேன். அதிமுக திமுக பிஜேபி எல்லாம் மிரட்டுறேன். ஐயோ நான் எம்எல்ஏ ஆனுங்கிறதுலாம் இல்ல, ஒழுங்கா கொடுத்துட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா சின்ன பின்னமாவும் அரசியல் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாய்ப்பு தந்த அனைத்து கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.